Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். கர்த்தர் இந்த காலை வேளையிலேயும் நம்ம எல்லாரையும் இவ்விதமாய் கூடி வரச் செய்து 180 நாளில் வேத வசனத்தை வாசிக்கிற இந்த முயற்சியில் 3ஆம் நாளில் நாம் பிரவேசிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to enter into the third day of 180 days Bible reading challenge, and where God has enabled us to come to His presence on this morning. கர்த்தர் நமக்கு உதவி செய்யாமல் இதை நாம் நிச்சயமாய் செய்ய முடியாது. Without God helping us, we cannot achieve this. இந்த நாளிலேயும் நமக்கு உதவி செய்கிறவராக கர்த்தர் வந்திருக்கிறார். Today the Lord has come as our helper. நாம் இன்றைய உள்ள வேத பகுதியை நாம் வாசிப்பதற்கு முன்பதாக அனுதினமும் இவ்விதமாய் காலையிலே நாம் கூடி வந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God for giving us grace to come to His presence every morning to have a meditation before we read the daily scriptures. ஆகவே இந்த காலை தியானத்திற்கு உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். Therefore I welcome you all to this morning devotion in the name of our Lord and Savior Jesus Christ. நாம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவருடைய இரக்கங்களை நாம் தேடுவோம். Let us look unto the Lord and seek for His mercies. Hallelujah. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. அன்பின் ஆண்டவரே, இரக்கங்களின் பிதாவே, உம்முடைய முகத்தை இந்த காலை வேளையிலே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். Our loving Lord, our loving Father, we seek your face in this early morning, Lord. இந்த காலை வேளையிலே நலமானது எங்களுக்கு போதிக்கும்படி நீர் எங்கள் நடுவில் இருப்பதற்காக நன்றி. Lord, thank you that you are amidst us to teach the good things to us, Lord. இன்றைக்கு உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். Lord, today open the eyes of our heart that we may behold the marvelous things of your இந்த word. நேரத்தை எங்களுக்கு பிரயோஜனமாக்கி தாரும். Lord, make this time a blessed one to us. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Let your name alone be magnified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். God is good and God is great. கடந்த 2 நாட்கள் வாசிக்க வேண்டிய வேத பகுதிகளை நீங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் வாசித்து முடித்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். I also believe that you would have completed the scripture portions for last 2 days. வேதத்தை வாசிப்பது தியானிப்பது ஒரு இன்பமான ஒரு அனுபவம். It is a sweet and pleasure to read the word of God. இந்த நாட்களில் கர்த்தர் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை நமக்கு கிருபையாய் தந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I really thank God for giving such kind of opportunities in these days. இவ்விதமாய் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 180 நாட்களும் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் வேதத்தை தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபையாக இரக்கம் பாராட்டி கொண்டு வருகிறார். By the grace of God, God is graciously giving us mercy to continually meditate from the book of Proverbs. கர்த்தர் இதை நான் செய்யும்படி கர்த்தர் எனக்கு ஒரு ஏவுதலை தந்தபோது எனக்கு எந்த முன் ஆயத்தமும் இதற்காக இல்லை.
When God gave such a desire and a movement in me to do this, I did not have any preparation. அதை நினைத்த பொழுது எனக்கு ஒவ்வொரு முறையும் சற்று பயமாய் தான் இருந்தது. Whenever I thought about it, I was really scared. ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய ஆலோசனையும் வழிநடத்தலையும் பெற்று உங்களோடு பேசுவதற்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். But I really thank God for giving me grace that I may sit in the presence of God every day and receive the counsel and leading. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். So today for our meditation we're going to read from the book of Proverbs chapter 1 and first 2 verses. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஆகிய சாலமோனின் நீதிமொழிகள். The Proverbs of Solomon, the son of David, king of Israel. இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். To know wisdom and instruction, to perceive the words of understanding, to receive the instruction of wisdom, justice, judgment and equity. 4ஆம் வசனம், Verse 4. இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். To give prudence to the simple, to the young man knowledge and discretion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. என்னுடைய தனிப்பட்ட கருத்துல வேதத்துல உள்ள கடினமான புஸ்தகங்கள் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள கடினமான புஸ்தகங்கள்ல ஒன்று நீதிமொழிகள் என்பது என்னுடைய கருத்து. In my personal opinion, one of the very hardest and difficult book of a Bible is Proverbs. நீதிமொழிகளோடு சேர்த்து நான் பிரசங்கியும் சேர்த்து கொள்ளலாம். So I can also add Ecclesiastes along with that. நான் நினைக்கிறேன் இந்த பூமியிலே வாழ்ந்த மிகுந்த ஞானம் பெற்றவர்களில் உச்சிதமான சாலமோன் எழுதின புஸ்தகம் என்று யோசிக்கும் போதே அது ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புஸ்தகமாய் இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. So according to me, in my personal opinion, when you say the wisest man of this world, when Solomon wrote these books, it is really hard for us to understand. ஒருவேளை அது ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய புஸ்தகமாய் இருக்குமானால் அது ஞானியின் புஸ்தகமா இருக்க முடியாது. If in case we can understand those books very easily, then it cannot be a book of a wise man. இன்றைக்கு நான் இந்த பாடத்தை ஆரம்பிக்கும் போது என் மனதுல சற்று பயத்தோடு தான் ஆரம்பிக்கிறேன். So today as I start this meditation, I really start with the fear. ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப யோசித்து ரொம்ப கணித்து பேச வேண்டி இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. So my opinion is that I have to very carefully think and speak the words here. ஏன்னா நம்ம ஹேண்டில் பண்ண போற சில சப்ஜெக்ட் சில டாபிக்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளப்பட வேண்டியவை. Because the subjects and the topics that we're going to handle should be handled with care. நாம் இதில் 2வது வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீர்களானால், If you read from verse 2 to 4, இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் எந்த நோக்கத்தோடு எழுதப்பட்டது என்பதை பட்டியலிடுகிறதாக இந்த 2 முதல் 4 வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். in these verses 2 to 4, you can find out the purpose for which the Proverbs has been written. 5 நோக்கங்கள் அங்கே ரொம்ப தெளிவாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. It reveals 5 important purposes very clearly. முதலாவது, First, ஒன்றை அறியும்படி. to know something. எதை அறிய வேண்டும்? To know what? 2ஆம் வசனத்துல ஞானத்தையும் போதகத்தையும் அறியும்படி. To know wisdom and instruction. அதான் முதல் காரணம். That is the first purpose. 2வது நோக்கம் என்ன? What is the second purpose? 2ஆம் வசனத்திலே In verse 2, ஒன்றை உணரும்படி. to perceive something. எதை உணர வேண்டும்? To perceive what? புத்திமதிகளை உணரும்படி. To perceive the words of understanding. 3வது, Third, ஒன்றை அடையும்படி. to receive something. 3ஆம் வசனத்துல In verse 3, எதை அடைய வேண்டும்? to receive what? விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையும்படி. To receive the instruction of wisdom, justice, judgment and equity. அடுத்தது, Next, எதற்காக இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது? what is the purpose behind this book? 2 காரியங்களை கொடுக்கும்படி.
to give two things. ரெண்டு காரியங்களை கொடுக்கும்படி. To give two things. என்ன கொடுக்கணும்? What are they? முதலாவது பேதைகளுக்கு வினாவை கொடுக்கும்படி 4ஆம் வசனத்துல. In verse 4 it says to give prudence to the simple. இரண்டாவது ஐந்தாவது இன்னொரு காரியத்தை கொடுக்கும்படி. And also the fifth one to give one more thing. வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும்படி. To give the young man knowledge and discretion. பட்டியல் போட்டுட்டீங்களா? So have you written the list? 5 காரியங்கள். 5 things. ஒன்று அறிந்து கொள்ளும்படி. To know first. இரண்டாவது உணர்ந்து கொள்ளும்படி. Second to perceive. மூன்றாவது அடையும்படி. Third to receive. நான்காவது கொடுக்கும்படி. ஐந்தாவது கொடுக்கும்படி. Fourth and fifth to give. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இதை என்னால ஒரே ஸ்ட்ரெச்ல இதை மொத்தத்தை கவர் பண்ண முடியாது அப்படின்றத கண்டுபிடிச்சேன் நான். So I identified I cannot cover the entire thing in one stretch. நான் அப்படி வேகமா போகணும்னு கூட விரும்பல. So I don't want to even run very fast. நான் இதை வாசிக்கும் போது ஒருவேளை 180 நாட்கள்ல நீதிமொழிகளை முடிக்காமலே போய்டுவோமோன்னு யோசித்தேன் நான். When I read this I even feared that we will not be able to complete the Proverbs in 180 days. நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தையை தான் இன்னைக்கு பிடிக்க போறோம். அதற்கே எனக்கு உண்மையாகவே நேரம் போதாது. So today we're going to finish only one word and even I cannot find time for that. 2ஆம் வசனத்துல In verse 2 என்னுடைய மனதை கவர்ந்த முதல் வார்த்தை என்னவென்றால், what is the first word that attracted me? முதல் காரணம் இந்த நீதிமொழிகள் எழுதப்படுவதற்கு என்னவென்றால், what is the first reason for writing this proverb? ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து கொள்ளும்படி. To know wisdom and instruction. ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து கொள்ளும்படி. To know wisdom and instruction. இன்றைக்கு நான் எதை குறித்து பேச போகிறேன்னு சொன்னா, அறிவை குறித்து உங்களோடு பேச போறேன். Today I'm going to speak about knowledge. நான் நினைக்கிறேன் இந்த அறிந்து கொள்ளும் திறன் என்பது தேவன் மனிதனுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். I think it is a great blessing that God has given an ability to know something. உலகத்தில் உள்ள எந்த ஜீவராசியும் அறிந்து கொள்ளும் திறனை கொண்டுள்ளதை பார்க்கிலும் பல மடங்கு மனிதன் அறிந்து கொள்ளும் திறன் மிக மிக அதிகமாக பெற்றவனாய் இருக்கிறான். When you compare with other creatures of this world, a man has received this capacity to know something in greater extent than other creatures. அதாவது அதை நான் சற்று விளக்கமாய் சொல்ல வேண்டுமானால், If I want to explain it more, ஒரு காரியத்தினுடைய அகலம், நீளம், ஆழம், உயரம் இவைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிற திறனை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். God has created in man the capacity to know the width and length and depth and height of something. அதாவது இப்படிப்பட்ட அறிவை பெற்ற மனிதன் தேவனுடைய சர்வ அறிவை, சர்வ ஞானத்திற்கு ஒத்தவன் என்று நான் சொல்லவில்லை. So when I say when a man who have received such a kind of wisdom is not yet near the omniscience of God. தேவனுடைய ஞானத்தோடு அது ஒப்பிட கூட முடியாது. You cannot even compare it with the knowledge of God. ஆனால் மனிதனுடைய ஞானத்தை நீங்கள் யோசிக்கும் போது அதனுடைய ஆழம், அதனுடைய நீளம், அகலம், உயரம் மிக மிக பெரியது மற்ற எல்லா ஜீவராசிகளை பார்க்கலாம். But when you compare this knowledge, the width, length and depth and height of knowledge of man, it is really greater than they are found in other creatures. ஒரு தெரிந்த வசனம் நமக்கு இருக்கு. There's a familiar verse. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால், If you read Ephesians chapter 3 verses 14 to 19, அங்கே 19ஆம் வசனத்தை மாத்திரம் நான் குறிப்பிட்டு காட்டுறேன். I want to highlight only verse 19. அங்கே அவர் சொல்லுகிறாரு, Here he says, 18ஆம் வசனம், சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளமும், ஆழமும், உயரமும் இன்னதென்று உணர்ந்து என்று வாசிக்கும். in verse 18 we read, may be able to comprehend with all the saints what is the width and length and depth and height. அதாவது அன்புல கூட மனுஷனால் என்ன உணர முடியும், அறிய முடியும்னா அகலம், நீளம், ஆழம், உயரம் இவைகளை அறிந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு மனுஷன் உயர முடியும். அதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் வேண்டிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். So here we read where Apostle Paul prays that man can even understand and comprehend the width, length, depth and height of love also. இந்த அறிவை நாம் பெறுவதற்காக தான்
நீதிமொழிகள் எழுதப்பட்டது. This proverb is written so that we may attain this knowledge. மனிதர்கள் அறிவற்றவர்களா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. God's will is not people should be devoid of knowledge. ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் வேதனையோடு சொல்லுவார். In Hosea 4:6 God says with a grief, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். My people are destroyed for lack of knowledge. நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். He says, because you have rejected knowledge, I will also reject you from being priest for me. அந்த அறிவு மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய பிரியம். God's desire and delight is man should attain this knowledge. நான் நினைக்கிறேன் இந்த அறிவு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அவசியம் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கலாம். And we also read in the Bible that this knowledge is very necessary for even a Christian and spiritual life. நீங்கள் ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்துக்கு வாங்களேன். When you come to the epistle of Romans, ரோமர் 10ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், when you read Romans chapter 10 and first 3 verses, அங்கே அவர் சொல்லுகிறார், சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. Brethren, my heart's desire and prayer to God for Israel is that they may be saved. ஆனால் தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. For I bear them witness that they have a zeal for God, but not according to knowledge. இவர்களுக்கு வைராக்கியம் இருக்கு, ஆனா அறிவு இல்ல. They have zeal, but they don't have knowledge. இந்த அறிவு அவர்களுக்கு இல்லாததுனால, since they don't have the knowledge, 3ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், in verse 3 says, அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். For they being ignorant of God's righteousness and seeking to establish their own righteousness have not submitted to the righteousness of God. So நீங்க ஒன்றை இன்னைக்கு காலைல புரிந்து கொள்ளணும், தேவன் நாம் அறிவுள்ளவர்களாய் இருப்பதில் தேவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. So you have to understand something. God don't find any problem for as we when we are with knowledge. உண்மையா சொல்ல போனா தேவன் நாம் அறிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். And truly to say, God really delights and desires that we should have the knowledge. சாலமோனை தேவ ஆவியினால் நிறைத்து பரிசுத்த ஆவியின் ஏவுதலோடு நீதிமொழிகளின் புஸ்தகத்தை தேவன் எழுத வைத்ததனுடைய ஒரு முக்கியமான நோக்கம் ஞானத்தையும் போதகத்தையும் தம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. The purpose why God filled Solomon with the Spirit and moved with the Spirit to write this book of Proverbs is that his people should know the wisdom and instruction. இன்றைக்கு கொஞ்சம் ஆழமாக தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். Today we're going to get in more deeper. அந்த அறிவை குறித்து கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். இன்றைக்கு God actually spoke with me about this knowledge. நான் தயாரித்து கொண்டு வந்த எல்லாவற்றையும் இன்றைக்கு பேசி முடித்து முடியாமா எனக்கு தெரியல. I don't know whether I will be able to complete whatever I have brought today. பட் ஆனா நம்ம உள்ள போகலாம். But let us enter into it. இன்றைக்கு ஒரு தலைப்போடு உங்களுக்கு பேச விரும்புகிறேன். I want to speak on a title today. இந்த அறிவை எவ்வாறு நாம் அடைவது? How to attain this knowledge? அறிவை எவ்வாறு அடைவது? How to attain knowledge? 4 காரியங்களை கர்த்தர் வேதத்திலிருந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார். God taught me 4 things from the Bible. முதலாவது, first, நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், if you come to Proverbs chapter 4 and verse 1, பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். Hear, my children, the instruction of a father, and give attention to know understanding. இந்த இடத்துல அறிவுன்ற வார்த்தைக்கு பதிலா புத்தி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. Here instead of knowledge, the word understanding is being used. அப்போ ஒரு மனுஷனுக்கு இந்த அறிவு வேண்டுமானால் முதலாவது அவன் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் கவனிக்கிற ஒரு பழக்கம் அவனுக்கு இருக்கணும். If a person ought to attain knowledge, the first thing he is supposed to do is pay attention. முதலாவது கவனிக்கிற ஒரு வழக்கம் நமக்கு இல்லாவிட்டால் நாம் ஞானத்தை என்ன செய்ய முடியாதுன்னா, அல்லது அறிவை நாம் அடையவே முடியாது. If we don't have the habit of paying attention, then we cannot attain knowledge. நீங்க ஒரு பேங்க்குக்கு போவீங்களான்னா, அங்கே ஒரு பேங்க்ல வேலை செய்கிற இந்த காசு எண்ணுகிற அந்த மனிதன் இந்த பணம் தன்னிடத்தில் கொடுக்கப்படுகிற பணத்தை எண்ணும்போது இதில் எது
நல்ல நோட்டு எது கள்ள நோட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல அவன் ரொம்ப திறமைசாலியாக இருக்கிறான். When you go to a bank, you can find the employee who is a cashier. He is well trained to recognize the counterfeit bills or the counterfeit notes and also the authentic notes. அதாவது இவனை நீங்க பார்ப்பீங்களானா எப்படி இவர் இப்படி இந்த கள்ள நோட்டுகளை அவர் கண்டுபிடிக்கிறார் என்று சொன்னால் கள்ள நோட்டுகளை உட்கார்ந்து படிக்கிறதுனால கிடையாது. So when you think how we would be able to recognize a counterfeit bill, it is not because by studying those bills. அதாவது கள்ள நோட்டை போய் நீங்க அறிஞ்சு கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு முடிவே கிடையாது. So if you want to know about this counterfeit, there is not end for it. ஏனென்றா இன்றைக்கு அடிக்கப்படுகிற கள்ள நோட்டு நாளைக்கு இன்னொரு மாதிரி மாறிடும். அவங்க ஒவ்வொரு நாளும் வகை வகையா வித்தியாசமா கள்ள நோட்டுகள் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. It's because new counterfeits are being created every day. They actually print one today and they print another tomorrow, so they keep on changing it. ஆகவே கள்ள நோட்டை கண்டுபிடிக்கணும்னா ஒரு நல்ல காசு எண்ணுகிறவன் கண்டுபிடிக்கிறவன் என்ன செய்கிறான்னா நல்ல நோட்டு நிஜ நோட்டை உட்கார்ந்து அதற்கு முழு கவனம் செலுத்தி அதை படிக்கிறான். So the best way to recognize a counterfeit bill is that this cashier will have an intimate knowledge of the real bills. அப்போ நல்ல நோட்டை அவன் முழுசா அறிஞ்சிட்டு முழுசா கவனிச்சு படிச்சுட்டான்னு சொன்னா எத்தனை வகையான கள்ள நோட்டுகள் வந்தாலும் அது அவன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. So if you have studied that authentic bills very clearly, then it is easy for him to find a counterfeit one. அதாவது நல்ல நோட்டு ஒரு வகையில தான் வரும். A real note will come in one way. ஒரே வகை தான், only one kind. ஒரே வழியில தான், ஒரே வகையில தான் வரும். So the real note will come in only one kind. ஆனால் கள்ள நோட்டு பல வகைகள்ல வரும். But counterfeits will come in many kinds. இந்த பல வகைகளை படிச்சீங்கன்னா நல்ல நோட்டை கண்டுபிடிக்க முடியாது. When you read many ways, you cannot find the real note. நல்ல நோட்டை நீங்க ஒழுங்கா அட்டென்ஷன் கொடுத்து படிச்சிட்டீங்கன்னா போதும் எத்தனை கள்ள நோட்டு வந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். But if you pay attention to the real note, then you can easily find out the counterfeit. அதே போலதான் Similarly, நாம அறிவை அடைய வேண்டுமானால் if you want to attain knowledge, சத்தியத்தின் மேல் நாம் கவனம் உள்ளவர்களாக இருந்தால் போதும் அப்போ எது பொய் என்பதை ஈஸியா கண்டுபிடித்து விடலாம். if you pay attention to the truth, you can easily identify which is the false. ஏன் நம்ம வேத புத்தகத்தை வாசிக்கணும் நம்ம சொல்றோம் அப்படின்னா Why do we say we are supposed to read the Bible? நீங்க சத்தியத்தை அறிய 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 as you keep on knowing the truth again, வழியில எத்தனை பொய் வந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம், அதை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். no matter how many faults may come in your way, you can easily identify it. அதனால தான் சத்தியத்தின் மேல் நம்முடைய கண்களை அதிகமா திருப்பணும், நம்ம கவனத்தை செலுத்தணும். That's why we are supposed to pay attention and turn our eyes more upon the truth. அறிவை வளர்த்துக் கொள்வது என்பது, அறிவை பெருக பண்ணுவது என்பது ஏதோ ஒரு நாள் எட்டி பார்த்தேன் சும்மா மேலோட்டமா பார்த்தேன் போனேன் அப்படின்னா அறிவு வராது. So if you want to grow knowledge, attain knowledge, it's not something I just peeped into it on one day and that will not be enough for you. அது ஏதோ ஒரு வேடிக்கை பார்க்க வந்தது மாதிரி நீங்க வந்தீங்கன்னா அறிவை அடையவே முடியாது. So if you just come and see it as a funny sport, just seeing alone, you cannot attain it. அதாவது சில பேர் தங்களுடைய எந்த அறிவா இருக்கலாம், அது உலக அறிவா இருக்கலாம், ஆவிக்குரிய அறிவாக இருக்கலாம், நீங்க எந்த காரியத்தில் அறிவுள்ளவர்களா இருக்கணும்னாலும் நீங்க கவனம் செலுத்தி ஒரு காரியத்தை நீங்க கற்கிற வரைக்கும் நீங்க அறிவை அதில் அடையவே முடியாது. No matter it might be any kind of knowledge, whether it's spiritual knowledge or the worldly knowledge, any kind of knowledge, unless you pay attention, you cannot attain that knowledge. So முதலாவது அறிவை அடைவதற்கு முதல் வழி கவனி. So the first step to attain knowledge is pay attention. மற்ற எல்லா காரியங்களையும் ஒதுக்கிவிட்டு கவனி. Put aside everything and pay attention. இந்த கவனி என்ற வார்த்தைக்கு நான் ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் நான் கொடுப்பேன். I want to give an illustration for this word paying attention. கவனம் என்பதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? Now what do you mean by paying attention? எத்தனையோ கவன சிதறல்கள் கொடுக்கும் காரியங்கள் நடுவிலே மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு நம்முடைய மனதை ஒன்றின் மேல் நாம் செலுத்த தீர்மானிப்பது. So it is a decision to focus on one thing amidst many distractions. இப்போ இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் என்ன கவனிச்சிட்டு தானே இருக்கீங்க. So even at this time you are paying attention to me. இப்போ நீங்க என்ன கவனிக்கும் போது உங்களுக்கு என்ன கேக்குது? So when you pay attention to me, what do you hear? மேலேயே நீங்க கவனமா இருக்கும்போது உங்களுக்கு என்ன கேக்குது? When you pay attention only on me, what do you hear? என்னுடைய குரல் உங்களுக்கு கேக்குது. You can hear my voice. என் சத்தம் உங்களுக்கு கேக்குது. You can hear my voice. ஆனா உண்மை என்ன தெரியுமா? But what is the truth? என்னுடைய சத்தம் டிரான்ஸ்லேட்டருடைய சத்தம் மாத்திரம் இங்க கேட்கல, உங்களுக்கு தெரியுமா? So it is not only my voice and the translator voice is being heard here. நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா இப்போ if you pay attention now, என் சத்தத்தோட இன்னும் கொஞ்சம் மற்ற சத்தங்களும் வருதா? you can also find some other noises along with my voice. இந்த ஏசி ஓடுற சத்தம் லைட்டா கேக்குற மாதிரி இருக்கு பாருங்க. You can hear the sound of the AC here. அந்த ஃபேன் ஓடுற மாதிரி சத்தம் கேக்குதா? You can hear the sound of the fan. இது வரைக்கும் கேட்டிருக்காது, இப்ப கேக்கும். Until now you may not have heard, but you will hear it now.
கேக்குதா இப்போ? Can you hear it? இவ்வளோ நேரம் அது சத்தம் ஒலிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. This noise was heard so far, ஆனா இவ்வளோ நேரம் நீங்க அதை கேட்கல. but you never heard it so far. ஏன் தெரியுமா? You know why? அதன் மேல் நீ கவனம் செலுத்தல. Because you do not pay attention to it. நீங்க என்னை மாத்திரம் கவனித்து கொண்டிருந்ததுனால மற்ற எதுவுமே உங்களுக்கு பெருசா தெரியல. Since you were paying attention to me alone, you did not hear other noises. இப்பவும் நான் உங்களுக்கு சொல்றேன். But again I tell you, நான் சொன்னதை இப்ப திருப்பி நீங்க உட்கார்ந்து மத்த சத்தத்தை கவனிக்காத நிறுத்திட்டு என் சத்தம் மாத்திரம் இப்ப கேளுங்க. now again stop listening to paying attention to other noises and listen to my voice alone. அறிவுக்கு எப்போ வரும்னு சொன்னா when you listen, when you pay attention, நீங்க கவனம் செலுத்தும் போதுதான் அறிவு உண்டாகும். You can attain knowledge only when you pay attention. இரண்டாவது, Second, எப்பொழுது அறிவை ஒருவன் பெறுகிறான் என்றால், when will a person attain knowledge? நீங்கள் பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துக்கு வாங்க. Come to Ecclesiastes chapter 7 and verse 25. பிராக்டிகலா ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி தரேன். I want to teach a practical thing here. பிரசங்கி 7:25. Ecclesiastes 7:25. ஞானத்தையும் காரண காரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும், மதிகேட்டின் ஆகாமியத்தையும் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தை அறியவும் என் மனதை செலுத்தினேன். I applied my heart to know, to search and seek out wisdom and the reason of things, to know the wickedness of folly, even of foolishness and madness. இதுல சில வார்த்தைகள் நீங்க கவனிக்கணும்னு நான் விரும்புறேன். I want you to understand a few words here. இந்த ஞானத்தை அடையிறதுக்கு விசாரித்து ஆராய்ந்து அறியவும். So to attain knowledge, we are supposed to search and seek out wisdom and reason of things. You have to seek and reason to know wisdom. நீங்க ஞானத்தை அறியும்படி நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க விசாரிக்கணும், ஆராயணும். You're supposed to seek out and search and seek out and reason the things. You have to seek and reason. You have to search and reason. இதை நீங்க செய்யலைன்னா நீங்க அறிந்து கொள்ள முடியாது, அறிவை பெற முடியாது. If you don't do this, you cannot attain knowledge. சரி, லேமேன்ஸ் டேர்ம்ஸ்ல இதை நான் விளக்கணும்னு சொன்னா, If you want to explain layman terms, நீங்க ரெண்டாவது அறிவை அடைவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு இருக்கணும். அது என்னன்னு கேட்டா, கேள்விகளை கேட்க நீங்க முயற்சி பண்ணணும். The second step to attain knowledge is ask questions. நல்ல கவனிங்க. Listen carefully. எந்த காரியத்துல நீங்க அறிவை பெற வேண்டுமானாலும், No matter in whatever you want to attain knowledge, அதை ஆராயும்படி, அறியும்படி, தெரிந்து கொள்ளும்படி, அதை நீங்கள் விசாரிக்கும்படி நீங்க கேள்வி கேட்கணும். you should ask questions to search it, to seek it, and to find the reason of it. நீங்க கேள்வி கேட்கலனா, நீங்க விசாரிக்கல அப்படின்னா, நீங்க அதை ஆராய்ச்சி பண்ணி அதற்கான கேள்விகளை கேட்கலனா அறிவை பெறவே முடியாது. If you don't ask questions, if you don't search and seek out and find the reason by asking questions, you cannot attain knowledge. 7 கேள்விகள் சொல்றேன். நீங்க எந்த காரியத்தில் அறிவடையினாலும் 7 கேள்விகள். இது என்னுடைய பிராக்டிகலா நான் யூஸ் பண்ற காரியங்கள். So I tell you 7 questions which I use practically. Number 1. First one. What? என்ன? What? இது என்ன? What? What is this? இது என்ன அப்படின்ற கேள்வியை முதலாவது கேட்கணும். First you should ask the question, what is this? இரண்டாவது, Second, எப்பொழுது? When? எப்பொழுது நடந்தது? when did this happen? எப்பொழுது உண்டானது? When did this form? What? When? மூன்றாவது கேள்வி, Third question, யாருக்கு நடந்தது? to whom? To whom? யாருக்கு நடந்தது? To whom? நான்காவது கேள்வி, Fourth question, எங்கே நடந்தது? where? எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? Where is it said? எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? Where it is written? ஐந்தாவது, Fifth one, why? ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? why it is said so? ஏன் நடந்தது? Why did it happen? ஆறாவது கேள்வி, Sixth question, what if? ஒருவேளை இப்படி இருந்திருந்தால், what if? ஒருவேளை இப்படி நடந்திருந்தால். What if it would have happened this way? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. This question is very important. ஏழாவது, Seventh question, இது எனக்கு என்ன போதிக்கிறது? what does it teach me? இது எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? What does it teach me?
7 கேள்வியை நீங்க எந்த சப்ஜெக்ட்லயும் நீங்க யூஸ் பண்ணலாம். You can use the 7 questions in any subject. இது பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கும், but it is so important that you ask questions to really become somebody who knows something. If you want to know something, ஏதாவது அறிந்து கொள்ளணும்னு விரும்புறீங்கன்னா கேள்விகள் கேட்காம நீங்க விசாரிக்காம அதை அறிந்து கொள்ளவே முடியாது. If you want to know something without asking questions, without searching it out, you cannot attain it. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் தரேன். ஒரு சின்ன எக்ஸசைஸ் யோசித்து பாருங்க. ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை எடுத்து அதை எப்படி நாம் அறிந்து கொள்றதுக்கு கேள்விகளை பயன்படுத்த முடியும் அப்படின்றத நீங்க கொஞ்சம் கவனிங்க. So I'll give you a small exercise where you can take an incident that happened and use these questions to find out what happened. நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் வந்து, So it's a very familiar incident. ஆதாம் ஏவாள் வந்து தோட்டத்துல கீழ்ப்படியாமையின் பாவத்தை அவர்கள் செய்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். We all know that Adam and Eve committed the sin of disobedience in the garden. இந்த மொத்த சம்பவத்தை சொல்லி முடிக்க ஒரு நிமிஷம் கூட போதாது, ஒரு நிமிஷம் கூட ஆகாது. So it will not take even 1 minute to explain the entire incident. நீங்க இந்த சம்பவத்தை நீங்க மேலோட்டமா நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஒரு நிமிஷத்துல அந்த சம்பவத்தை கேட்டுட்டு ஓ எனக்கு சம்பவம் தெரியும் அப்படின்ட்டு போயிடலாம். So if you just want to see this incident outwardly, you just can hear it in 1 minute and say I know this incident. ஆனா இந்த 7 கேள்விகளை இந்த சம்பவத்திற்கு கேட்பீர்களானா அதை குறித்த ஆழமான அறிவை நீங்க பெறுவீங்க. But if you ask 7 questions to this incident, you will have or attain a deeper knowledge about it. So கேட்கலாமா? அந்த 7 கேள்வி இந்த சம்பவத்தை பார்த்து கேட்கலாமா? Shall we ask the 7 questions to that incident? Okay, முதல் கேள்வி என்ன சொன்னேன்? What was the first question I said? What? என்ன நடந்தது? What happened? என்ன நடந்தது? What happened? அப்ப நீங்க அதை படிக்கும்போது என்னெல்லாம் நடந்ததுன்றது பட்டியல் போடலாம். So when you read this, you can list out what all happened there. கர்த்தர் சொன்னது. What did God say? ஏவாள் ஆதாம் ஏவாள் வந்து சர்ப்பத்திட்ட பேசினது. So what did Eve speak to serpent? சர்ப்பம் வந்து ஏவாள்கிட்ட பேசினது. What did serpent speak to Eve? வாட்ன்றதுக்கு நிறைய கேள்விகள், அந்த நிறைய வாட் போடலாம். வாட் டிட் காட் சே, வாட் டிட் ஈவ் சே, வாட் டிட் ஆடம் சே, வாட் டிட் த சர்பன்ட் சே, இப்படி இவர்கள் என்ன சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், என்ன நடந்தது, இது கேள்வியே உங்களை ரொம்ப ஆராய்ச்சிக்குள்ள கொண்டு போயிடும். So you can list out many questions like this. What did this man say? What did this do? What happened? So this can bring it to more analysis. இரண்டாவது கேள்வி, The second question, when did it happen? எப்பொழுது இது நடந்தது? when did this happen? இதை உட்கார்ந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா நிறைய சம்பவங்களை நீங்க கண்டுபிடிக்கலாம். அதுல If you research that, you can find many things under it. அதாவது எப்பொழுது நடந்ததுன்னா நீங்க எப்போ கூட சொல்லலாம்னா, நான் ஒரு முறை சொன்னேன் ஏவாள் தனியாக இருக்கும்போது தான் இது நடந்தது. So when did this happen? I told once when Eve was alone. அது அங்க எழுதப்படல. It is not written there. பட் நீங்க அந்த கேள்வி கேட்டீங்கன்னா அது நீங்க அறிந்து கொள்ள முடியும். But if you can ask the question, you can understand it. ஆதாமும் ஏவாளும் ஒன்றா இருக்கும்போது நடக்கல. It did not happen when Eve and Adam were together. ஏவாள் தனிமையா இருக்கும்போது தான் நடந்தது. This happened when Eve was alone. இப்படி நான் அடுத்த கேள்வியை கேட்கும்போது எனக்கு ஒரு அறிவு உண்டாகிறது. So when I ask the next question, I get a knowledge. எப்படி நாம் ஒண்டியா இருக்கிறது நல்லதல்ல அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். So like how we identify that it is not good for us to be alone. மூன்றாவது, The third one, யாருக்கு நடந்தது? to whom did it happen? யாருக்கு நடந்தது? To whom did it happen? ஆதாமுக்கு என்ன நடந்தது, ஏவாளுக்கு என்ன நடந்தது, சர்ப்பத்திற்கு என்ன நடந்தது, உலகத்திற்கு என்ன நடந்தது, இங்க இருக்கிற பூமிக்கு என்ன நடந்தது, இந்த கேள்வி எல்லாம் அடுத்த கேள்வியில நீங்க அறிந்து கொள்ளலாம். So you can understand all the questions like what happened to Eve, what happened to Adam, what happened to serpent, what happened to the earth, what happened to the man, everything you can find in the next question. யாருக்கு நடந்தது? And to whom did it happen? நாலாவது கேள்வி, Fourth question, எங்கே நடந்தது? where did it happen? எங்கே நடந்தது? Where did it happen? அப்போ ஏதேன் தோட்டத்திலே நடந்தது. It happened in the Garden of Eden. தேவன் உண்டாக்கிய முதல் குடும்பத்திலே நடந்தது. It happened in the first family created by God. இந்த மாதிரி நீங்க நிறைய கேள்விக்கு நான் போயிட்டே இருப்பேன், நான் சொன்னா நேரம் போயிடும் எனக்கு. So I can give you many more questions like this. அடுத்தது ஐந்தாவது, The fifth question, ஏன் நடந்தது? why did it இந்த happen? சம்பவம் ஏன் நடந்தது? Why did it happen? மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் நடந்தது. It happened because of the disobedience of man. பிசாசின் வஞ்சனையினால் நடந்தது. It happened because of the deceit of நீங்க serpent. அதுக்கு இன்னும் கொண்டு போயிட்டே இருக்கலாம். You can bring in more things. ஆறாவது, The sixth one, வாட் இஃப், ஒருவேளை இது வேறு விதமாய் கையாளப்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? so what would have happened? What if this would have been handled another way? ஒருவேளை ஏவாள் ஆதாமை அழைத்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? What if Adam would have called Eve would have called Adam?
ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? What if Adam and Eve asked forgiveness from God? ஒருவேளை ஏவாள் சர்ப்பத்தின் வார்த்தையை கேட்காம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? What if Eve would have disobeyed the words of serpent? ஒருவேளை ஆதாம் அந்த கனியை புசிக்காம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? What if Adam would have not eaten the fruit? இந்த கேள்வி கேட்கும்போது இன்னும் ஆழமான அறிவை பெறணும். When you ask this question, you will receive more deeper knowledge. ஏழாவது கேள்வி, So seventh question. இந்த சம்பவத்திலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன்? What did I learn from this incident? இது எனக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? What does it teach me? ஏங்க இந்த சம்பவமே மொத்தமா 5 வரியில எழுதிடலாம். This incident can be written in 5 lines totally. ஆனால் நீங்க 7 கேள்விகள் அதற்கு நேரா நீங்க கேட்கும்போது அந்த காரியத்தை நீங்கள் ஆழமாக அறிந்து கொள்ள அது உங்களை வழி நடத்துது. But when you ask 7 questions to that incident, it helps us to more know it more deeply. நல்லா கவனிங்க. Listen carefully. கேள்விகள் நம்மை அறிவுக்கு நேராக ஒரு பாதை அமைத்து நடத்துது. Questions pave a way towards knowledge. அது புதிய காரியங்களை கண்டுபிடிப்பதற்கு நமக்கு ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்துகிறது. It provides a way for us to know new things. நாம புதிய புதிய எண்ணங்கள், புதிய புதிய வெளிச்சங்கள், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு கேள்விகளை சரியாக கேட்பது அவசியம். So it is very necessary for us to ask questions to open new insights. நல்ல கவனிங்க. Listen carefully. இதனால தான் பெற்றோர்களுக்கு ஆலோசகர்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க, பிள்ளைகள் கேள்வி கேட்கிறத தடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. That's why counselors would tell the parents, don't stop when your children ask questions. ஏன்னா அவங்க எவ்வளவு அதிகமா கேள்வி கேட்கிறாங்களோ அவ்வளவு அதிகமாக தான் அவங்க அறிவுல வளருவாங்க. It's because the more they ask questions, the more they will grow in knowledge. அவங்க கேள்வி கேட்கிறத நிறுத்திட்டாங்கன்னா அவங்க அறிவு நின்று போய்டும். If they stop asking questions, then knowledge will also stop. அதிகமா அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா அவர்கள் அதிகமாக காரியங்களை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, அவங்களுக்கு அது வெளிப்படுத்தப்படுது, அவங்க அறிந்து கொள்றாங்க. If they ask you more questions, it means that they discover more important things and they grow up more in the knowledge. நீங்க எந்த காரியத்துல எந்த ஃபீல்ட்ல நீங்க வளர வேண்டுமானாலும் தயவு செய்து நீங்க அறிவை வளர்த்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது வேத சத்தியம் கேள்வி கேளுங்க. So no matter in whatever thing you want to grow and attain knowledge, the second important thing is ask questions. என்னது? What is this? எங்கே நடந்தது? எப்பொழுது நடந்தது? When did it happen? யாருக்கு நடந்தது? To whom did it happen? எங்கே நடந்தது? Where did it happen? ஏன் நடந்தது? Why did it happen? இது நடக்காமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும்? What if? இது நடக்காமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? What if it would have not happened? இது எனக்கு என்ன பாடங்களை கற்றுக் கொடுக்குது? What does it teach me? இந்த 7 கேள்வி எழுதி வச்சு இனிமேல் கொஞ்சம் ஒவ்வொன்றா நீங்க படிக்கும்போது இந்த 7 கேள்வி அப்பப்போ கேட்கறதுக்கு நீ ட்ரை பண்ணுங்க. So write down the 7 questions and whenever you read, ask the 7 questions. நீங்கள் உலக ஆராய்ச்சியா இருக்கலாம், வேத ஆராய்ச்சியா இருக்கலாம், நீங்கள் அறிவில் சிறந்தவர்களா நீங்க வளருவீங்க. It might be a worldly research or a spiritual research, but you will grow up in knowledge. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் நினைக்கிறேன் நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்க உங்கள் அறிவு வளரும்போது ஒரு காரியத்தை நீங்க கண்டுபிடிப்பீங்க. So as you keep on asking questions and when you attain knowledge, you will identify something. என்ன தெரியுமா? You know what is that? எனக்கு உண்மையாவே ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கறத கண்டுபிடிப்பீங்க. You will realize that you really don't know anything. தெரியுமா அது உங்களுக்கு? கேள்வி கேட்காதவங்க தான் எல்லாம் தங்களுக்கு தெரியும் நினைச்சிட்டு இருப்பாங்க. A person who don't ask questions will think that he knows everything. ஆனால் ஒருவன் நல்ல கேள்வி கேட்டு அவன் ஆராய்ந்து பார்க்கும்போது அவன் கண்டுபிடிப்பான், ஆனா நமக்கு தெரிஞ்சது ஒண்ணுமே இல்ல போல இருக்கு. But when a person asks questions and researches and finds out, he will identify and realize that he doesn't know anything. பொதுவா பாத்தீங்கன்னா நீங்க அநேக இடங்களுக்கு பிரயாணம் பண்ணாதவங்களை பார்க்கும்போது உலகத்தையே தெரிஞ்ச மாதிரி ஒரு பிரம்மையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. Generally when you find people who have not traveled to any part, they have their own realization that they know everything. அவங்க எல்லா இடத்தையும் பார்த்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருப்பாங்க. They will be with a feeling that they have seen everything. ஆனால் அதிகமா டிராவல் பண்றவங்கள போய் கேளுங்களேன். But you go and ask people who travel more. நிறைய இடங்களை போய் சுற்றி பார்த்தவங்கள போய் கேளுங்களேன். You go and ask people who travel and look around places. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இப்போ ஒண்ணு புரியுது, உலகத்துல பார்க்காத இடம் நிறைய இருக்கு, பார்க்காத காரியம் நிறைய இருக்குன்னு இப்பதான் கண்டுபிடிக்கிறேன். They will say, I just now identified that there are a lot more things to see, there are a lot more things I have not seen. உண்மையா நீங்க அறிவுல வளர்றவங்களா இருப்பீங்களானா நீங்க எவ்வளவு அதிகமா கேள்வி கேட்டே இருக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. நான் கண்டுபிடிச்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இன்னும் நான் கேட்கணும், இன்னும் நான் ஆழமா போகணும், இன்னும் அறிந்து கொள்ளணும்ன்ற ஆர்வம் உங்களுக்கு வரும். So if you really keep on asking questions, you will identify and find something that I don't know anything, I have to ask more questions, I have to discover more important things. 1 கொரிந்தியர் 8:2 சொல்லுகிறது. 1 Corinthians 8:2 says, ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வான், ஆனால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. And if anyone thinks
thinks that he knows anything, he knows nothing yet as he ought to know. அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். This is a very important thing. உங்க பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுங்க. And teach this to your children as well. எதையுமே கேள்வி கேட்க கற்றுக் கொடுங்க. And teach them to ask questions. ஒருவேளை இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்கிற இந்த போதனை உங்க வாழ்க்கையை மறுரூபமாக்கும். Maybe this teaching today might transform your entire life. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஞானத்தை பெருக பண்ணும். It may also increase your children's knowledge. எதையுமே இந்த 7 கேள்வி கேட்க சொல்லுங்க. So whatever it might be, ask the 7 questions. ஒரு காரியத்தை படிக்கிறாங்க, ஒரு காரியத்தை பார்க்கறாங்க, அவங்க வந்து இந்த 7 கேள்விகளை கேட்க சொல்லுங்க. So if they are reading something, if they are seeing something, ask them to ask the 7 questions. நிச்சயமா சொல்றேன், அறிவில் அவர்கள் பெருகுவார்கள். And truly I would say they will increase in knowledge. மூன்றாவது, The third one, நாம் அறிவிலே நாம் ஒரு காரியத்தை அறிய வேண்டுமானால் முதலாவது நான் சொன்னேன், நாம வந்து கவனம் செலுத்த வேண்டும். so if you ought to attain knowledge, I told you the first thing is to pay attention. இரண்டாவது, கேள்விகள் கேட்க வேண்டும். The second one, ask questions. மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, The third and most important 2 thing, பேதுரு 1:5 முதல் 7. 2 Peter chapter 1 verses 5 to 7. அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு பெரிய பட்டியல் போடுறாரு, எதோட எதை சேர்க்கணும்னு சொல்லி. So here Peter gives a big list to add what with what. அதுல ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் முக்கியப்படுத்துறேன். 6ஆம் வசனத்துல, I just want to highlight in verse 6. ஞானத்தோட இச்சை அடக்கத்தை கூட்டி வழங்கணும். So we are supposed to add to knowledge self control. ரொம்ப முக்கியம். It is important. இந்த ஞானம் வந்து நம்ம வாழ்க்கையில் அடையிறதுக்கு இந்த ஞானத்தோட அல்லது அறிவோட இச்சை அடக்கம் சேர வேண்டும். So if you ought to attain knowledge, we are supposed to add self control to knowledge. இச்சையடக்கம் இல்லாமல் அறிவை நாம் வந்து தொடர்வது என்பது பெரிய ஆபத்துல முடிஞ்சிடும். So if we continue knowledge without self control, it will end up in danger. நிச்சயமாகவே அது உங்களுக்கு பைத்தியத்தை தான் கொண்டு வரும். Surely it will make you mad. அதனால தான் நிறைய பேர் வந்து ஞானத்தை அல்லது அறிவை அவங்க தெரிந்து கொள்றதுக்கு எடுக்கிற பிரயாணத்தில் அது இச்சையடக்கம் இல்லைன்னா அவங்க அறிய விரும்பின ஞானமே அவர்களுக்கு பெரிய ஆபத்தாக முடிந்துரும். That's why many people, if they don't choose self control in the travel of knowledge, that actually leads them to a great problem. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் பைபிள்ல காமிக்கிறேன். I will show an example from the Bible. பிரசங்கியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வாங்களேன். Come to Ecclesiastes chapter 1. பிரசங்கி 1 அவர் வந்து 18ஆம் வசனத்தை முதல்ல வாசிக்கிறேன். அப்போ உங்களுக்கு அதுல பின்னணியை நான் காட்டுறேன். So let us read verse 18. 18ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அதிக ஞானத்துல அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் போட்டிருக்கு. In verse 18 it says, for in much wisdom is much grief, and he who increases knowledge increases sorrow. எங்க நீதிமொழிகள் இதே ஞானி தான் சொல்றாரு, இந்த நீதிமொழிகள் எழுதுனதுக்கு காரணமே நீ அறிவை அடையணும்னு தான் எழுதுனேன்னு சொல்றாரு. So the same wise man who wrote this proverb said, I write this proverbs that you may attain knowledge. ஆனா இங்க சொல்றாரு, இந்த அறிவு பெருத்துருச்சுன்னா நோவு பெருத்துருன்றாரு. But here he says, he who increases knowledge increases sorrow. ஏன் இந்த பிரச்சனை ஒருவனுக்கு வரும்? So why will a person encounter this problem? அது கொஞ்சம் முன்னாடி வசனங்களை வந்தீங்கன்னா, if you read the earlier verses, 16ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. read from verse 16. இதோ நான் பெரியவனாய் இருந்து எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஞானம் அடைந்து தேறினேன். Look, I have attained greatness and have gained more wisdom than all who were before me in Jerusalem. என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டேன். I commune with my heart, saying, my heart has understood great wisdom and knowledge. பிரசங்கி 1:17. Ecclesiastes 1:17. ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தையும் மதியீனத்தையும் அறிகிறதற்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன். And I set my heart to know wisdom and to know madness and folly. இதுவும் மனதுக்கு சஞ்சலம் என்று கண்டுகொண்டேன். And perceive that this also is a grasping for the wind. கவனிங்க, 17ஆம் வசனம் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். எது ஆரம்பிச்சார்னா ஞானத்தை அறிகிறதற்கு ஆரம்பிச்சாராம். So where did he start? He started to attain and know knowledge. ஆனா இது எங்க அவரை கொண்டு போச்சுன்னா, but where did it lead him to? பைத்தியத்தையும் மதியீனத்தையும் அறிகிறதற்கு மனதை பிரயோகப்படுத்தினாராம். But it led him to, he set his heart to know madness and folly. நான் யோசித்தேன், ஞானத்தை அறிஞ்சா போதாதா? So I thought it is not enough if you know knowledge alone. ஆனா அவர் என்ன பண்றாரு, அந்த பவுண்டரியை தாண்டுறாரு. But he actually across the boundary. இப்போ ஞானத்தை அறிஞ்சா போதாது. So it is not enough for us you know wisdom. பைத்தியத்தை கூட நான் அறிஞ்சுக்கணும். But I want to know madness as well. பைத்தியத்தை அறிஞ்சுக்கணும். I want to know madness. மதியீனத்தெல்லாம் நான் அறிஞ்சுக்கணும். I want to know folly. அந்த அடக்கம், அந்த இச்சை அடக்கத்தை நீங்க தாண்டிட்டீங்கன்னா அந்த அறிவு எதுவா மாறிடும்னா நோவா மாறிடும். So if you just cross that controlling capacity, that will become a problem and a sorrow to you. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் பைபிள்ல வந்து
ஆதாம் ஏவாளுடைய சம்பவம். So a very good example for this is the incident of Adam and Eve. நீங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறதுக்கு முன்னால அவர்கள் நன்மையும் தீமையும் அறிய தக்கவர்களா இருந்தார்களா இல்லையா? So how many of you think that this Adam and Eve were able to discern and know good and evil before they ate this fruit? அவங்களுக்கு நன்மைனா என்னன்னு தெரியும் தீமை என்னன்னு தெரியும்னு நீங்க நம்புறீங்களா இல்லையா? So do you believe that they know what is good and what is evil? உண்மையா அவர்களுக்கு பாவம் செய்யறதுக்கு முன்னாலேயே நன்மை என்னன்னு தெரியும் தீமை என்னன்னு தெரியும். Truly before they committed sin they know what is evil and what is good. என்ன எப்படி தெரியும்னு கேக்குறீங்க அப்படின்னா, You know how do they know? ஆண்டவரே சொல்லியிருந்தாரு, God has told them, இந்த கனியை நீ புசிச்சா என்னன்னு வாழ்வ, if you eat this fruit you will live forever. ஆனால் இந்த கனியை நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசித்தால் நீ வந்து சாப்பிடுகிற நாளிலே நீ சாகவே சாவாய். But if you eat the fruit of the tree of good and evil you will surely die on the day which you eat. அப்போ ஆண்டவர் நன்மையும் சொல்லியிருந்தாரு தீமையும் சொல்லியிருந்தாரு. So God has told him the good as well as evil. ஆனால் இவங்க வந்து நன்மையை முதல்ல இவங்க தீமையை முதல்ல அறிந்தவர்களா இருந்த நிலையிலிருந்து இப்போ என்ன நிலைமைக்கு போனாங்கன்னா அந்த தீமையை அனுபவிச்சு பார்க்கணும்னு நினைச்சாங்க. But these people they were not only aware of evil but now they want to experience evil. நல்லா கவனிங்க, வார்த்தைகளை கவனிங்க. Listen the words. There is one thing to be aware of evil, there is another thing to be experiencing evil. நன்மை தீமையை அறிகிறது வேற, தீமையை அனுபவித்து அறிகிறது வேற. Being aware of evil is different and experiencing evil is something different. பாருங்க, தீயில வந்து கையை வச்சா வெந்து போயிடும்னு அறிவு வேற. So if you put your finger into fire it will burn you, that is your knowledge and awareness. ஆனால் அறிஞ்ச அறிவை வந்து நான் அனுபவிச்சு பார்க்கணும்னு கூட கையை உள்ள விட்டீங்கன்னா, but if you say I want to experience that awareness, அதுவும் அறிவுதான். that is also a kind of awareness. அந்த அறிவு வந்து ரொம்ப தீமையானது. but that awareness will end in a danger. நீங்க அனுபவிச்சு தான் அறிஞ்சு கொள்ளணும்னு இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய் உங்களுடைய ஆசைகளை அடக்காம நீங்க எல்லைகளை தாண்டும் போது அந்த அறிவு பயங்கர ஆபத்தா முடிஞ்சிடும். If you say I just want to understand and know the knowledge only by experiencing, then it will always end up in danger. இந்த ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையினால தேவன் அவர்களுக்கு தீமை என்று சொல்லி இருந்ததை ருசிச்சு பார்த்தாங்க. So these Adam and Eve, because of their disobedience, they want to taste the evil which God has told not to touch it. வேதம் சொல்லுகிறது அந்த கனி வந்து பார்வைக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக இருந்ததுன்னு போட்டிருக்கு. So the Bible says it was very pleasant to their eyes. ஆனால் அந்த இச்சையை அவள் அடக்காமல் அதை தாண்டி போய் நாம் புசித்து தீமையை அறிந்து கொள்ளணும்னு நினைக்கும் போதுதான் பாவமாக மாறினது. But when they did not control themselves and when they crossed the boundaries, only then it ended up in sin. அப்ப அறிவுக்கு கூட ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லையை தாண்டிட்டீங்கன்னா ஆபத்தாயிடும். So it means there's a limit and boundary for even knowledge. So if you அப்போஸ்தலர் 1:7 வாசித்தீங்கன்னா, when you read Acts 1:7, அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல அப்படின்னு சொன்னார். And he said to them, it is not for you to know times or season which the Father has put in his own authority. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? Can you understand what I say? ஆண்டவரே சில வேளையில நம்ம அறிந்து கொள்றதுக்கு ஒரு எல்லையை வச்சிருக்கிறார். So even God has set certain limits for us to understand. இதற்கு மேல நீ அறிய வேண்டாம். You need not understand me beyond this. இதற்கு மேல உனக்கு அறிவு அவசியம் இல்ல. You don't require knowledge beyond this. இது உனக்கு அடுத்ததல்லன்னு ஆண்டவர் வச்சிருக்காரு. So God has said it is not for you. ஆனால் ஒரு மனுஷன் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது பெரிய ஆபத்துல அவன் சிக்கி கொள்கிறான். But if a person want to experience that, he will be entangled in a great problem. கடைசியா நான்காவது, last and fourth, அறிவை அடைவதற்கு வழி என்ன? What is the way to attain knowledge? முதலாவது என்ன சொன்னேன்? First, what did I say? நீங்க முதலாவது கவனம் செலுத்தணும். First, you are supposed to pay attention. இரண்டாவது என்ன சொன்னேன்? Second, கேள்விகளை கேட்கணும். ask questions. மூன்றாவது என்ன சொன்னேன்? Third, அந்த அறிவை பெறுவதற்கு இச்சை அடக்கம், ஆசைகளின் அடக்கம் தேவை. add self control. இன்னொரு விதமாய் சொன்னால் கட்டுப்பாடு தேவை. Other words, you should control yourself. நான்காவது அறிவை பெறுவதற்கு வழி என்ன? And the fourth way to attain knowledge, நீங்கள் மத்தேயு 13:11 வாசித்தால், if you read Matthew 13:11, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. He answered and said to them, because it has been given to you to know the mysteries of the kingdom of heaven, but to them it has not been given. பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. It has been given to you to know the mysteries of the kingdom of heaven. நல்லா கவனிங்க. Listen carefully.
இந்த உலகத்தில் எவ்வளவு அறிவு இருக்கு, We have so much knowledge in this எவ்வளவு world. அறிந்து கொள்றதுக்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. There are many things to discover and understand. ஆனா ஒரு மனுஷனால எல்லாவற்றையும் தன்னாலே அவன் அறிந்து கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை. But the true thing is that a person cannot understand and know everything by himself. எல்லாவற்றையும் அவனுடைய முயற்சியினால் அவன் அறிந்து கொள்ளவே முடியாது. He cannot know everything by his own effort. நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். I will show an example. பிரசங்கிக்கு வாங்களேன். Come to Ecclesiastes. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் Ecclesiastes chapter 8. 16 முதல் 17 வசனங்களை பாருங்க. Verses 16 and 17. நான் ஞானத்தை அறியவும் மனுஷன் இரவு பகலும் கண் உறங்காமல் பூமியிலே செய்யும் வேலைகளை பார்க்கவும் என் மனதை செலுத்தின போது தேவன் செய்யும் சகல கிரியைகளும் நான் கவனித்து பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான்னு போட்டிருக்கு. When I applied my heart to know wisdom and to see the business that is done on earth, even though one sees no sleep day or night, then I saw all the work of God, that a man cannot find out the work that is done under the sun. For though a man labors to discover it, yet he will not find it. Moreover, though a wise man attempts to know it, he will not be able to find it. பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். Even if he labors, he will not be able to find out. எண்ணினாலும் அறிந்து கொள்ள மாட்டான். Even if he attempt to know it, he will not be able to இதை find யார் out. சொன்னது தெரியுமா? You know, who did it say? உலகத்திலேயே மிகுந்த ஞானம் உள்ளவன் என்று கருதப்பட்ட சாலமோன் சொல்றாரு. The wisest man of this world told this. ஆனால் But ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை அறிவதற்கு இயேசு சொன்னாரு, உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. But Jesus said, it has been given to you. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை நீங்கள் அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. It has been given to you to know the mysteries of the kingdom of heaven. சோ அறிவை பெறுவதற்கு நான்காவது மிக முக்கியமானது தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். The fourth important thing to attain knowledge is acknowledge God. தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். Acknowledge God. தேவனை ஒரு மனுஷன் சார்ந்து கொள்ளாவிட்டால் அவன் அறிவை பெறவே முடியாது. If a person do not acknowledge or depend on God, he cannot attain knowledge. ஆகவேதான் சங்கீதக்காரன் எழுதும்போது, That's why when psalmist writes, சங்கீதம் 51:6, Psalm 51:6, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்திலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். Behold, you desire truth in the inward parts, and in the hidden part you will make me to know wisdom. என்னை அறிய பண்ணுவீர். You will make me to know. அப்ப கர்த்தர் தான் அறிய பண்ணணும். So it is God who will enable us to அவர் know. அறிய பண்ணாம நம்மளால அறிவை பெறவே முடியாது. Without He enabling us to understand, we cannot attain it. அவரையே நம்ம சார்ந்து கொள்ளணும். We should acknowledge and depend on Him. அதனால தான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17 19 வரைக்கும் எபேசு சபைக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபம் பண்ணின போது, That's why when you read in Ephesians chapter 1 verses 17 to 19, where Apostle Paul prays for Ephesians, அவர் சொல்லுவார், நீர் அறிந்து கொள்வதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தர வேண்டும் என்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். So here he says that I pray that the God should give you the spirit of wisdom and revelation, the knowledge of Him. உங்களுக்கு பிரகாசமுள்ள 19ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். In verse 18, the eyes of your understanding being enlightened. இதுக்காக நான் ஜெபம் பண்றேன். I pray for it. அப்போ ஒரு மனுஷன் அறிய வேண்டுமானா தேவனை சார்ந்து கொள்ளணும். So if a person ought to know something, he has to acknowledge God. 4 எளிய வார்த்தைகள், பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். 4 easy words, but very important one. நம்பர் 1, the first A வந்து attention, கவனம் செலுத்து. First, pay attention. இரண்டாவது, அறிவதற்கு ask questions, கேள்வி கேளுங்கள். Second, ask questions. மூன்றாவது, add self control, உங்களுடைய ஞானத்திற்கு சுய அடக்கத்தை, இச்சை அடக்கத்தை சேர்த்து கொள்ளுங்கள். Third one, add self control to knowledge. நான்காவது, acknowledge God, தேவனை கனம் பண்ணுங்கள், தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். Fourth, acknowledge God, depend on God. இந்த காரியத்தை நான் பேசும்போது இந்த அறிவிலே நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் தலை சிறந்து விளங்க தேவன் நமக்கு கிருபை தரணும். When I speak these things, God should give us grace that we, our family, our children should grow up in knowledge. நாம் அறிவற்றவர்களா இருக்க கூடாது. We should not be devoid of wisdom.
தானியேல் உலக வேலை தான் செய்தாரு. Daniel did the work of this world. அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா ஒரு நாட்டில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மாதிரி இருந்தாரு. He was like an administrator in a nation. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனை சோதித்து பார்த்த பொழுது மற்ற எல்லா ஞானிகளை பார்க்கிலும் 10 மடங்கு அவன் சமர்த்தனா இருந்தான்னு சொல்லி வாசிக்கிறோம். But the Bible says he was found to be 10 times more great than other people. 10 times better than everyone else. எப்படி அது முடிந்தது? How was this able to be? இந்த 4 வேத சத்தியங்களை உங்க வாழ்க்கையில நீங்க கற்றுக்கொள்ளுங்க. You learn these 4 important truths in your life today. ஆண்டவரே என்னையும் அறிவில் சிறந்தவனா இருக்க கிருபை தாரும் என்று கேளுங்க. Ask God, Lord, make me to attain this knowledge and be excellent in knowledge, Lord. கர்த்தர் தானியேலுக்கு கொடுத்த கிருபை நமக்கும் தருவார். And God will give the same grace that he gave to knowledge. சாலமோனுக்கு கொடுத்த அறிவை கர்த்தர் நமக்கும் தருவார். God will give us the same knowledge that he gave to Solomon. நாம் எல்லா இடங்களிலேயும் அறிவிலே வளருகிறவர்களாக தேறுகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். And God will make us people who grow up and excel in knowledge in every places. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒரு வாலிப பிள்ளையா இருக்கலாம், சிறு பிள்ளையா இருக்கலாம். You might be a young boy or a small child who is listening to this message. உங்க பாடத்திட்டங்கள்ல நீங்க அறிவுள்ளவர்களா இருக்கணுமா, இந்த 4 பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணுங்க. If you ought to attain knowledge even in your education, just follow these 4 principles. நீங்க ஆர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், நீங்க மியூசிக் ஏதாவது ஒண்ணுல நீங்க ரொம்ப இன்வால்வ்டா இருக்கீங்களா? Are you involved in arts, sports or any music? நீங்க அதுல அறிவுள்ளவர்களா இருக்க விரும்பினா இந்த 4 பிரின்சிபலை யூஸ் பண்ணுங்க. If you ought to attain knowledge in that field, just pay 4 principles here. நீங்கள் வேதத்துல அறிவுள்ளவர்களாய் மாற விரும்புகிறீர்களா? If you want to become very wise in the Bible, நான் சொல்லுவேன் இந்த 4 சட்டங்களை பின்பற்றுங்க. I tell you, follow these 4 principles. கர்த்தர் நம் அறிவை அறிந்து கொள்ளும்படி, ஞானத்தையும் போதகத்தை அறியும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். Let God give us knowledge and grace that we may understand and know the wisdom. நிச்சயமாகவே நீதிமொழிகள் எழுதப்பட்ட நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாக்க கர்த்தர் கிருபை தருவார். And truly God will give us grace that we may make it an experience about the purpose behind which it was written. ஜெபம் பண்ணலாமா? Shall we pray? கண்களை மூடி தேவனை பார்ப்போம். Let us close our eyes and look unto the Lord. அன்பின் ஆண்டவரே, Our loving God, எல்லா ஞானத்தையும் அறிவையும் உடையவரே, Lord of all wisdom and knowledge, இந்த நாளிலே Lord, in this day, நாங்கள் எந்த காரியம் எங்கள் கையிலே கொடுக்கப்பட்டாலும் அதை அறிந்து கொள்ளுகிற ஒரு கிருபை எங்களுக்கு தாரும். Lord, no matter whatever is vested to us, Lord, give us grace to understand and know it, Lord. இன்றைக்கு எங்களோடு நேரடியாக தெளிவாக பேசி இருக்கிறீர். Lord, today I have spoken directly and clearly to ஏன் us. நாங்கள் அறிவில் வளரவில்லை என்பதை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர். Lord, you have made us and convicted us why we have not grown up in knowledge. எங்கள் வாழ்க்கையில அறிவில் நாங்கள் வளருவதற்கு என்ன செய்யணும் அப்படின்றதை நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். Lord, you have also taught us what we are supposed to do to attain knowledge. நாங்கள் கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, Lord, let us not only be hearers alone, அதை எங்கள் வாழ்க்கையில அனுபவமாக்க கிருபை தாரும். Lord, let us also experience and be doers in our life, Lord. ஆண்டவரே, நாங்கள் காரியங்களை அறிந்து கொள்ளுகிறதுல நாங்கள் முன்னேற கிருபை தாரும், வளர கிருபை தாரும். Lord, give us grace that we may progress and grow up in knowledge, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. Amen. God bless you all. God be with you.